Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டியா கடலை மிட்டாய் எப்படி பண்ணலாம்னு நாங்க பார்க்க போறோம். இது வந்து பெர்ஃபெக்ட்டா கடைகள்ல கிடைக்கக்கூடிய அதே ஸ்ட்ரக்சர்ல வீட்லயும் பண்ண முடியும். சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நம்ம பயன்படுத்தி பண்ணிட்டோம் அப்படினா ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இந்த மாதிரி நம்மளுக்கும் வரும். முக்கியமா குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி வீட்லயே செஞ்சு கொடுங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் சரியா 1 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வறுக்காத நிலக்கடலை. ஸோ நம்ம இதை வந்து இப்போ கடாயில் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதோட வெளியில் இருக்கக்கூடிய அந்த தோலெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அதாவது நல்லா ஃப்ரை ஆகி வரணும். ஸோ அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தடுங்க. அதுக்கப்புறமா இதை ஆற வச்சு நம்ம இதோட தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் இந்த கடலை மிட்டாயோட அந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் டேஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு ஒரே மாதிரி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த டைமில் இதை ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கை வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னாலே ஈஸியாக நம்மளுக்கு தோல் தனியாக உறிஞ்சி வந்துடும். ஸோ நல்லா கை வச்சு இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணி அழுத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா தோலையுமே எடுத்துடலாம். எடுத்துட்டு கடலையை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதாவது நம்ம இந்த மாதிரி உரிக்கும் போதும் கடலை வந்து 1-2 உடப்பட்டுனா கூட ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ எல்லாமே தோல் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஒரு கடாயில் சரியா 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து பாகுபதம் நம்ம காய்ச்சி எடுக்க போகிறோம். இதில் வந்து சுக்கு பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா கல் தூசு மண் எதுவுமே இல்லை. ஸோ அப்படி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா பாகா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கல் மாதிரி நம்மளுக்கு உடஞ்சி வரணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா திக்கானதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஊற்றி பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்ல கல் மாதிரி சத்தம் கேட்குது, இல்லை கல் மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இதில் வந்து கடலை போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்ல ஜவ்வு மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜ் கிடையாது. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி உள்ளே ஊற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உடைக்கும் போது உடப்படணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த டைமில் நம்ம வந்து ஆல்ரெடி வறுத்தெடுத்து வச்சுருக்கோம்ல நிலக்கடலை, அது இதுக்குள்ளே போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா வெல்லம் வந்து கரிஞ்சிடக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ மீடியம் டு லோ ஃப்ளேமில் வைங்க. வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த பீனட்டோட எல்லா பக்கத்துலேயும் நல்லா கோட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இம்மீடியட்டாக எடுத்து இதை வந்து ஒரு பட்டர் ஷீட்டில் நம்ம வந்து போட்டுறணும். இல்லை அப்படின்னா நெய் தடவின தட்டு இல்லை ஆயில் ஏதாவது கொஞ்சம் தட்டில் ஊற்றி அதுக்கு மேலே கூட நீங்கள் போடலாம். பட் அது கரெக்டாக வருமானு தெரியல. நம்ம பட்டர் ஷீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். இப்போது இதை உடனடியாக நம்ம ஒரு பட்டர் ஷீட்டில் போட்டுடலாம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இன்னொரு பட்டர் பேப்பர் வச்சு நம்ம நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி சப்பாத்தி கட்டை இருக்கும்ல அதில் நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இது வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது. அந்த ஒரு ஃபியூ செகண்டுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி பண்ணிடணும். இல்லை அப்படின்னா உடனே செட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி நல்லா எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் ஒரு 30 செகண்டுக்குள்ளெல்லாம் முடிச்சாகணும். அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது சரியான ஒரு பக்குவத்துக்கு இருக்கும். இப்போ உடனடியாக மேலே இருக்கக்கூடிய பட்டர் ஷீட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்ட ஷேப்புக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா உடனடியாக செட் ஆயிரும். அப்புறமா நம்மளுக்கு வந்து கட் பண்ணுற ஷேப்புக்கு நம்மளுக்கு கிடைக்காது. உடச்சி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ உடனடியாக இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கடைகளில் கிடைக்கும்ல அந்த ஒரு ஷேப்புக்கு தான் கட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டைமில் நம்மளுக்கு கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ அவ்வளோதான், நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் பாருங்கள். இனிமேல் இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே ஆற விட்டுலாம். ஆறுனதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக எடுக்க வரும். அதே சமயம் நல்லா செட் ஆகிருக்கும் நம்மளுக்கு. இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது நாமளே வீட்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறனால டேஸ்ட் வைஸும் சரி ஹெல்த்தி வைஸும் சரி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.